எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. உங்களோட ஆதரவில் நம்ம சேனல் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு புது செக்மெண்ட் நம்ம சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ நேர்காணல் நேரம். இதில் என்ன டாக்டர் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பல்வேறு டாக்டர்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நான் அவங்கள இன்டர்வியூ பண்ண போகிறேன். என்ன சந்தேகம் மருத்துவம் சம்மந்தமாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்கள்ட்ட அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி முதலாவதாக நம்ம இன்டர்வியூ பண்ண போகிற டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர். டாக்டர் ஸ்ரீதர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவத்தில் பல வருடமாக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பிலிருந்து குழந்தைகள் வளர்றது வரைக்கும் பல்வேறு விதமான நோய்கள் குழந்தைகளை தாக்குது இல்லையா? இது சம்மந்தமான உங்கள் மனசில் உள்ள கேள்விகளை இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அதுக்கு நாங்கள் பதில் தர்றோம். இப்போ வரிசையாக கேள்விக்குள்ளே போயிடலாமா? வணக்கம் டாக்டர் ஸ்ரீதர். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல், அதாவது ஃபீவர் இருக்கு இல்லையா, இது ஏன் அடிக்கடி வருது? இது ஒரு பயப்பட வேண்டிய விஷயமா? ஃபீவருங்கிறது குழந்தைங்களில் ரொம்ப காமனான சிம்டம். பேரண்ட்ஸுக்கு புரிய வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபீவர்னால டைரெக்டாக டேஞ்சர் கிடையாது. ஃபீவர் நம்ம உடம்புக்கு ஏதோ ரியாக்ஷன் வர மாதிரி, அதாவது இன்ஃபெக்ஷன், கிருமிகள் வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் ஃபீவர். ஃபீவர் வர்றதுனால உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடும். நம்ம வெள்ளை அணுக்கள்லாம் இருக்குது இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கூடும். அந்த ஹையர் டெம்பரேச்சரில் நம்மளோட பாடியோட எதிர்ப்பு அணுக்கள்லாம் கொஞ்சம் கூட ஃபங்க்ஷன் பண்ணும். நம்ம பிரெயினோட சென்டர், அதாவது ஹைப்போதலாமஸ்னு ஒரு சென்டர் இருக்குது, அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்னால நம்ம டெம்பரேச்சரோட சென்சேஷன் மாறிடும். ஸோ பாடி ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர் கொடுக்கும். ஸோ ஃபீவர் ஹையாக போனால் கூட நமக்கு யூஸ்வலாக டேஞ்சர் இல்லை. 40 டிகிரி வரைக்கும் ஃபீவர் போனாலும் ஃபீவர்னால டேஞ்சர் இல்லை. ஃபீவர் எதனால் வந்ததுன்னு டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது பெட்டர். குழந்தைகளுக்கு வரக்கூடிய காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருந்து கொடுக்கணுமா, இல்லைனா மருந்து இல்லாமலேயே சரி பண்ண முடியுமா? ஃபீவர் வரும்போது ஓரளவுக்கு நமக்கு சில்ஸ் வரும், இல்லாட்டா டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதனால தான் ஃபீவருக்கு மெடிசன் கொடுக்கறது. ஸோ ஃபீவருக்கு கொடுக்குற மெடிசன் அந்த டயத்தில் ஃபீவரை குறைக்குமே ஒழிய உள்ளே இருக்கிற கிருமியை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது ஒரு வைரஸ் இருக்குது, அதனால ஃபீவர் ஒரு 3-4 டேஸ் இருக்குன்னா அந்த 3-4 நாள் ஃபீவர் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்தோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் ஃபீவர் குறையுமே ஒழிய அந்த இன்ஃபெக்ஷனை ஃபீவர் ஒன்றும் பண்ணாது. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய காய்ச்சல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் டாக்டர்? முக்கியமாக சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்தாலே ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க. மெடிக்கலில் போய் அவங்களே வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு சரியான அணுகுமுறையா, இல்லைனா இதனால் ஏதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு வருமா? ஆன்டிபயோட்டிக்ங்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கறது. மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ்னால வருது. கோல்டு, காமன் கோல்டு சொல்லுவோம், தும்மல், மூக்கொழுகிறது, கண் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டேக்கு, ஃப்ளூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது மோஸ்ட்லி அது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பரவும். இது வைரஸ்ன்னு சொல்லுவோம். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் ரோல் கிடையாது. அதனால் சில பேர் தானாகவே ஆன்டிபயோட்டிக் குழந்தைக்கு ஆரம்பித்தா தான் ஃபீவர் போகும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைக்கு ஃபீவர் லேசாக இருக்குது, கோல்டு இருக்குதுன்னா நீங்கள் வீட்லேயே மேனேஜ் பண்ணலாம். டாக்டர்கிட்ட இமீடியட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டுறது பெட்டர். குழந்தைகளுக்கு ஃபீவர் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது சீசர்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிட்ஸு, ஒரு வலிப்பு வருது டாக்டர். இது எதனால் வருது? இது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயமா? சில பேர் பார்த்தீங்கன்னா வலிப்பு வரும்போது இரும்பு சாவியை கையில் கொடுக்குறாங்க. இது ஒரு சரியான விஷயந்தானா? அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஃபீவர்னால பேரண்ட்ஸ் எதனால் பயப்படுறாங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு ஃபிப்ரைல் சீஷர்னு வரும். ஃபீவர் வரும்போது நொடிப்புன்னு வரும். யூஸ்வலாக இது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஒரு 9 மாதம் 1 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு தான் மேக்ஸிமம் ரிஸ்க்கு. ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் 2 to 5 இயர்ஸ்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்த குழந்தைங்களுக்கு சில சமயம் வரும். ஸோ ரிஸ்க் 1 to 2 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் வரலாம். டிப்பிக்கலாக ஃபீவர் பீக் ஆகிற சமயத்தில் வரலாம், பட் அதுக்கு டைரக்ட் ரிலேஷன் இல்லை. ஸோ ஃபீவர் ஆரம்பித்த உடனே மருந்து கொடுத்தா அது வராது, அந்த மாதிரி இல்லை. ஃபிட்ஸுங்கிறது பிரெயினில் உள்ள நரம்புகள் ஃபயர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட ஃபயர் பண்ணுது. கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம், எக்ஸைட்டேஷன். ஸோ அது வரும்போது ஃபிட்ஸ் மாதிரி உடம்புல வேறு இடத்துல வரும். ஸோ நொடிப்புங்கிறது குழந்தையோட கை கால் வெட்டுற மாதிரி இருக்கலாம், லேசாக ஸ்வாலோ பண்ணாமல் செக்ரீஷன்ஸ் வெளியில் வரும், கண் உருட்டிட்டு போகும். ஒரு 3 to 5 மினிட்ஸில் தானாகவே நின்றும். பட் 3-5 மினிட்ஸில் நிற்கலைன்னா நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு எமர்ஜென்சிக்கு குழந்தைய கொண்டு போகிறது பெட்டர். நீங்களாக காரில் கொண்டு போகிறது ரிஸ்க்கு. ஏன்னா நடுவில் ப்ரீதிங் நின்றுது, இல்லாட்டி செக்ரீஷனால் சோக் ஆகிடுச்சுன்னா, எஸ்பெஷலி
வாமிட்டும் பண்ணிடுச்சுன்னா ஃபிட்ஸ் பண்ணும்போது அதில் பிளாக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபிட்ஸ் வந்ததுன்னா குழந்தைய சைடில் படுக்க போடுங்க. வாயில் ஒன்றும் பிளாக் ஆகாமல் அப்படியே எங்கேயோ இடிச்சிக்காமல் கையை ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அந்த இரும்பு கீ கொடுக்கறது அதெல்லாம் தேவையில்லை. பட் இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸில் நிற்கலைன்னா உடனே ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணுங்கள். நீங்களாக காரில் கொண்டு போகிறதா இருந்தால் மூச்சு அடைக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் எமர்ஜென்சிக்கு கொண்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆம்புலன்ஸில் போகிறது பெட்டர். ஏன்னா ஆக்சிஜன் கொடுப்பாங்க, செக்ஷன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது. ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸு வந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப காய்ச்சல் வரும்போதெல்லாம் அந்த ஃபிட்ஸு வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஸோ ஃபிப்ரைல் சீஷர் வந்த குழந்தைக்கு திரும்ப வரவும் சான்ஸ் இருக்குது. இந்த காய்ச்சல்னால் வரக்கூடிய ஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, வலிப்பு, இதுக்கு மருந்து கொடுக்க வேண்டியது அவசியமா டாக்டர்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சில டாக்டர்ஸ் ஃபிட்ஸுக்குள்ளே மருந்து கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் இப்போ உள்ள ரிசர்ச் எல்லாம் அது கொடுக்க தேவையில்லை. அது கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ஃபீவர்னால் வர ஃபிட்ஸு ஆப்வியஸ்லி இன்ஃபெக்ஷன் சிவியராக, பிரெயினில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த மாதிரி டாக்டர் செக் பண்ணிவிட்டு ரீஅஷ்யூர் பண்ணுறது பெட்டர். மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தை வந்து ஒரு ஃபிட்ஸு முடிஞ்ச ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நார்மலாக எந்திரிச்சு உட்காந்து தூங்குறது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஃபீடிங்லாம் நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது வைரஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பட் அது குழந்தைக்கு வீக்னஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஒரு சைடில், இல்லாட்டி நினைவு வர்றதுக்கு டைம் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கூட டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபிப்ரைல் சீஷரை பற்றி நீங்கள் அதிக ஒரி பண்ண வேண்டாம். ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா இன்னொரு குழந்தைக்கு வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அண்ட் 2-3 தடவை வந்துட்டு அதுக்கப்புறம் தானாகவே போயிடும். ஸோ நீங்கள் ரொம்ப பயந்துட்டு ஓவர் ட்ரீட் பண்ணவும் தேவையில்லை. ரொம்ப நன்றி டாக்டர். இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக நம்ம மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சூப்பராக சொன்னீங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எதாவது பிரச்சனைனா பெரியவங்களுக்கு வேலையே ஓடாது இல்லையா? அதனால் குழந்தைகள் பற்றி ஒரு அருமையான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன டிப்ஸ், அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்கள் மட்டும் பயனடைஞ்சால் பத்தாது இல்லையா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் இதே செக்மெண்ட்டில் நானும் டாக்டர் ஸ்ரீதரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு மருந்தும் என்னென்ன டோஸில் கொடுத்தா குழந்தைகளுக்கு சேஃப், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ட்ராப்ஸ் இருக்குது, சிரப் இருக்குது, டேப்லெட்டு, அப்புறம் சின்ன குழந்தைங்கள். குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாகும் போது ப்ரூஃபன் மருந்து கொடுக்கலாமா டாக்டர்? அதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா? அது நல்ல விஷயம் தானா? ஃபீவரை குறைக்கிறதுக்கு 2வது மருந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது ப்ரூஃபன்னு சொல்லுவோம், ஐபு. முக்கியமான கேள்வி டாக்டர். பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய கவலையே இதுதான். குழந்தைங்க சாதாரணமாக இருக்கும்போதே சரியாக சாப்பிடாதுங்க. இந்த ஃபீவர் அந்த மாதிரி வரும்போது மருந்து வேறு சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும், இல்லைனா வயிறில் பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. இப்போ குழந்தைகள் சரியாக சாப்பிடாமல் இருக்கும்போது மருந்தை கொடுக்கலாமா? கண்டிப்பாலாம் சாப்பாடை கொடுத்துட்டு தான் மருந்து கொடுக்கணுமா? ஃபுட்டு கம்மியாக தான் சாப்பிடுவோம் குழந்தைங்க ஃபீவர் இருக்கும்போது.